அரசியல்னா என்னன்னு தெரியணும்ல, மக்கள்னா என்னன்னு தெரியணும்ல, சமூகம்னா என்னன்னு தெரியணும்ல. அவர் வந்து செல்வ செழிப்புல வளர்ந்த பிள்ளை, புகழ், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து அதுல பிறந்தவர். அப்பதானே கல்லூரிக்கு போயிட்டு கூட கல்லூரி படிப்பு கூட எனக்கு வேணாம், சினிமா எனக்கு போதும் கேட்டு வராருன்னா இவருக்கு இதுல நாட்டம் இல்ல, திரைப்படத்துறையில தான் நாட்டம். அதுலயே 30-32 ஆண்டுகள் செலவழித்தவருக்கு இந்த சமூகத்தை பற்றி என்ன புரிதல் இருக்கும்? ஜேம்ஸ் வசந்த், இது நீங்க விஜயை பத்தி கேட்கல, நீங்க கேட்கறது வந்து உதயநிதியை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா இதே கேள்விதான் உதயநிதி வரும்போது நான் கேட்டது. உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் இல்ல, உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்ல. உதயநிதி வந்து ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஒரு சினிமா கம்பெனி வச்சுட்டு சினிமா இதுல சுத்திட்டு இருக்க. திடீர்னு எடுத்தோன்னே ஓடி வந்து நீங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அது ஏன் தான் கேட்கணும். அந்த திமுகல வயசு மூத்தவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்து உதயநிதி கொடுத்தீங்களே துணை முதல்வர் பதவி, அது ஏன்? இந்த கேள்வி ஜேம்ஸ் வசந்துக்கு மட்டும் இல்ல. ஏன்னா இது மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நான் கேட்கறேன், அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி வேணும்? மக்களோட மக்களா இருந்து பணி செய்யணும். அதுக்கு நீங்க விட்டாதானப்பா பணி செய்ய முடியும். அரசியலுக்குள்ள வரும்போதே இல்ல திமுக மட்டும் தான் கொடிய நட்டணும்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இதுல 60 வருஷமா சாராயம் போத கலாச்சாரம் நடந்துட்டு இருக்கிறத அந்த பொண்ணு வருத்தத்தோட கேட்டா ஜேம்ஸ் வசந்தோட புதுமையான பதில பாருங்க. அவங்க ஏன் இன்னும் ஒயின் ஷாப்லாம் இப்ப அதிகமா தானே இருக்கு, ட்ரக்ஸ் இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமா தானே இருக்கு, ஏன் அது இன்னும் ஒழிக்காம இருக்காங்க? குட் क्वेश्चन. ஆனா ரெண்டையும் சேர்க்கக்கூடாது. இது வந்து கவுண்டர் வச்சு கவர்மெண்ட் விக்கிறது டாஸ்மாக், போதை கவுண்டர் வச்சு கஞ்சா விக்கிறது இல்ல. கஞ்சா கடத்தப்பட்டு திருட்டுத்தனமாக உள்ள கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? இப்போ இந்த அரசினால உங்க தலைவர் விஜய் சொல்லிட்டே இருக்காரு, அது வந்து தேர்தலுக்காக ஆளுகிற அரசின் மேல் குற்றச்சாட்டு சொன்னாதான் வாக்குகளை எதிர்பார்க்க கொண்டு வர முடியும். அதனால போதை கலாச்சாரம் இளைஞர்கள் சீரழிந்துங்கிறார். ஒரு குறிப்பிட்ட அரசியல் பின்னணி உள்ள ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அவலத்தை நிகழ்த்தி கெட்ட பெயர் கொண்டு வந்து எவ்வளவு கேவலமான பதில் ஜேம்ஸ் வசந்த். சரக்குக்கு கவர்மெண்ட் வந்து கவுண்டர்ல விக்கிறாங்களா, ஆனா மிச்ச விஷயத்துக்குலாம் வந்து எப்படி கள்ள சந்தையில எப்படியோ வேற வேற கட்சிகள் வந்து சதி பண்ணுதான். எவ்வளவு கேவலமா இருக்கு ஜேம்ஸ் வசந்த். ஜேம்ஸ் வசந்த் முட்டு கொடுக்கலாம், இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க கூடாது. நீங்க அடிமையா இருக்கலாம், அதுக்காக எல்லாருமே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை.